அக்னி 5 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அக்னி 5 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்னி 5 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்ததற்கு விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். MIRV தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றி பெற்றிருப்பதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்னி 5 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார். டார்வின், விவரங்களை சொல்லுங்க. தற்போது ராணுவத்தில் உள்ளூர் தயாரிப்புகளை அதிக அளவில் பயன்படுத்துவதற்கான அந்த முயற்சி என்பது மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் உள்நாட்டிலே தயாரிக்கப்படக்கூடிய ராணுவத்திற்கான அந்த ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்திய ராணுவத்தில் பெறுவதற்கான அந்த முயற்சிகளும் பல்வேறு கட்ட சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தான் மிஷன் வித்யாஸ்திரா என்ற அடிப்படையில் DRDO அந்த விஞ்ஞானிகளால் தயாரிக்கப்பட்ட அக்னி 5 மிசைல் என்பது அந்த ஏவுகணை என்பது வெற்றிகரமாக இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாகும். இது மல்டிபிள் டார்கெட் அப்படின்னு சொல்வார்கள். அதனை குறிவைத்து தாக்கக்கூடிய இந்த ஏவுகணையானது தற்போது வெற்றிகரமாக சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரதமர் மோடி அந்த விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை கூட துல்லியமாக இந்த ஏவுகணையால் தாக்க முடியும். எனவே இந்த ஏவுகணை என்பது இந்திய பாதுகாப்புக்கு ஒரு உதவியாக இருக்கும். மேலும் பலத்தை சேர்ப்பதாக இருப்பதால் தான் தற்போது பிரதமர் மோடி இதை தயாரித்து வெற்றிகரமாக சோதனை நடத்திய அந்த விஞ்ஞானிகளுக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். நன்றி டார்வின், விவரங்களை வழங்கியதற்காக.